ஹலோ மக்களே, குட் மார்னிங். ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். நார்மலாக அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணலை, ஏன்னா லாஸ்ட் 2 நாள் நல்லா ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் எல்லாமே இருந்ததுனால இன்றைக்கி காலையில் கொஞ்சம் சிம்பிளாக பட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் அது. ஸோ அது என்னென்ன பண்ணணும், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு நாள் இல்லை, இது வந்து டெய்லி குடிக்கலாம். ஆக்சுவலாக இது ரெகுலராக நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறது தான். ஸோ நீங்களும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஓகே, தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், டேட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் ஊற வச்ச பாதாம் இருக்குது, அப்புறம் இது பார்த்தோன்னா இது என்னென்னு பார்த்தோன்னீங்க ட்ரை கிரேப்ஸும் பூசணி விதையும் ரெண்டும் சேர்ந்து இருக்குது. இது வந்து கேஷ்யூ நட், இது வந்து வால்நட்ஸ், இது வந்து அத்திப்பழம் ட்ரை ஃபிக், அப்புறம் ஒரு ரெட் பனானா, அப்புறம் ஒரு கப்பு மில்க். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொருட்களெல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுடலாம். டேட்ஸு, வால்நட்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் அந்த ட்ரை கிரேப்ஸ் அண்டு பொமிக்ரானட் சீட்ஸ், நாட் பொமிக்ரானட், ஆக்சுவலாக அது பூசணி விதை, பார்த்து பொமிக்ரானட் சொல்லிட்டேன். ஓகே, பூசணி விதை எல்லாம் உள்ளே போட்டு மில்க் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பனானா வந்து ரெட் பனானா வந்து இதுக்கு வந்து ஃபுல்லு போட வேண்டியதில்லை. இது வந்து 2 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. 2 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதில் வந்து பாதி பனானா தாராளம் போதும் 2 பேருக்குமே. ஸோ இந்த பாதி பனானாவை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து மிக்ஸி வந்து ஆல்ரெடி எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இதை வந்து ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து பெரிய ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணது வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து கப்பில் மாற்றிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு கப்பு குடித்தா போதும், ஒரு 2-3 நேரத்துக்கு பசியே எடுக்காது, அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். ஸோ இது மேலே அப்படியே டாப்பிங்ஸுக்கு சும்மா லைட்டாக டேட் சிரப், அவ்வளோதான். ஸோ இது வந்து இப்போது குடிக்கிற ரெடி ஆகிடுச்சு. வாவ், ஓகே. மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஹெல்த்தியான அந்த ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அது கூட மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டாப்பிங்ஸுக்கு வந்து அந்த டேட் சிரப் ஊற்றுனது, அதையும் இது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் போட்டதுனால
அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது இது அடிஷ்னலாக சுகரு அந்த மாதிரி எதுவுமே இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஒன்லி இந்த நட்ஸு அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் அந்த டேட்ஸ் இவ்வளோதான். ஓகே, ஸோ சாப்பிட்டு பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது, ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து எந்த ஒரு இதுலேயுமே டேஸ்ட் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸே கிடையாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த் உடம்புக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ். பை பை ஃப்ரம் கல்ஃப் கிரேசி செஃப் ஃப்ரம் ஒமான்.